மே 27 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. சிறியது ஆனால் சிறந்தது. இன்றைய வேத வாசிப்பு சகரியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 10 வரை. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்! செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபையுண்டாவதாக, கிருபையுண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். குறிப்பு வசனம்: அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? சகரியா 4:10. நான் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்வேனா? கல்லூரியின் ஒரு நீச்சல் வீராங்கனை அவளின் வேகம் மிக குறைவாக இருப்பதாக கவலைப்பட்டாள். ஆனால் கணித பேராசிரியர் கென் ஓனோ அவளது நீச்சல் நுட்பங்களை ஆராய்ந்த போது அவளுடைய நேரத்தை 6 வினாடிகளுக்குள் எப்படி மேம்படுத்துவது என்று யோசித்தார். அதுவே வீராங்கனையின் முதுகில் சென்சார்களை இணைத்து அவரது நேரத்தை மேம்படுத்த பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியவில்லை. அதற்கு பதிலாக ஓனோ சிறு சிறு காரியங்களை சரி செய்ய முயற்சித்தார். நீரினுள் அவற்றை சரியாய் கடைபிடித்தால் வெற்றிக்கு ஏதுவான மாற்றங்களை மேற்கொள்ளலாம் என தீர்மானித்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறிய காரியங்களை சரி செய்யும் போது அது பெரிய மாற்றத்திற்கு நேராய் வழிநடத்தக்கூடும். சிறையிருப்பிற்கு பின்னர் செருபாபேலோடு சேர்ந்து ஆலய கட்டுமான பணியில் ஈடுபட்ட மீதியான இஸ்ரவேல் ஜனத்திற்கு சகரியா தீர்க்கதரிசியும் அதே போன்ற ஒரு ஆலோசனையையே கொடுக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் செருபாபேலுக்கு சொல்லுகிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் என்று சகரியா கேட்கிறார். தாங்கள் கட்டப்போகிற ஆலயம் சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயத்திற்கு நிகராகாது என்று இஸ்ரவேலர்கள் சோர்ந்து போயிருக்கின்றனர். ஆனால் தன்னிலிருக்கும் சிறு சிறு காரியங்களை மாற்றிக்கொண்டு ஓனோவின் நீச்சல் வீராங்கனை எவ்வாறு ஒலிம்பிக் விளையாட்டில் தங்கம் வென்றாளோ அதே போல தேவனோடு கூடிய சின்னஞ்சிறு முயற்சிகள் கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடும் என்பதை செருபாபேலின் கூட்டம் விசுவாசித்தது. தேவனில் சிறியதும் சிறந்ததாய் மாறட்டும். பெரிய மற்றும் ஜொலித்திடும் காரியங்கள் எப்போது ஆவிக்குரிய சோர்வுக்கு நேராய் உங்களை வழிநடத்திற்று? என்ன சிறிய மாற்றங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றத்திற்கு வழிநடத்தியது? அன்பான தேவனே, உமக்காக பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சிறிய நல்ல காரியங்களை எனக்கு சுட்டிக் காண்பியும். ஆமென்.